பாஜகவுடன் அதிமுக ரகசிய கூட்டணியில் உள்ளதாக திமுகவினர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டதால் தான் புதிய தொழிற்சாலைகள் அமைந்தன எனவும் மத்திய மாநில அரசுகள் தமிழக மக்களை கண்டு கொள்ளவில்லை எனவும் குறிப்பிட்டார். திமுக எம்பி ராசாவுக்கு நாவடக்கம் இல்லை எனில் அதிமுக தொண்டர்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என அவர் கூறினார். பாஜகவுடன் அதிமுக ரகசிய கூட்டணியில் உள்ளதாக திமுகவினர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதோடு அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் எனவும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறியில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலே ஊடகத்திலேயும் எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் உறுதியாக சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்கிறீர்கள், எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா?